தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினே தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கினே தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. உபாகமம் 32:1-2 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல உங்களை சுமந்து கொண்டு வந்ததை அறியீர்களா? தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா நேசையா. நன்றி ஐயா ஏசையா. 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 கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஏசாயா 40:11 மேய்ப்பன் தன் மந்தியை மேய்த்து தன் ஆட்டுக்குட்டியை தனது புயத்தினால் சேர்த்து தன் மடியிலே சுமந்து கறவலாடுகளை செம்மையாய் நடத்துகிறது போல உங்களை நடத்தினாரே. மெய்ப்பன் போல கரங்களிலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மெய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா. 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 கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை நடத்துகிறீர் இரக்கத்தினாலே. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் நோய்கள் பாவங்கள் சுமந்து தீர்த்தீர். பாவங்கள் நோய்கள் பலவீனங்கள் பாவங்கள் துக்கங்கள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா.
தாங்கி வந்தேன் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ சுகம் தந்தீ. கருவில் இருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கடையின ஒரு சாட்சியாக என்னை சொல்லும்படி கிருபை செய்திருக்கிறார். நேற்று தினத்தில் அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 4 மணிக்கு மகனுடைய கல்லூரியில் இருந்து அவனுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஃபோன் பண்ணினார். மகன் பிளே கிரவுண்டில் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பூச்சி கடித்து விட்டது போல அலர்ஜியாய் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக புறப்பட்டு வாருங்கள் என்று. அப்பொழுது அவனோடு பேசும்பொழுது அவன் வாய் குளறி குளறி பேசினான். மீண்டும் அவனை கொண்டு சென்று பார்க்கும் பொழுது போக முடியாத சூழ்நிலை, மழை பெய்து கொண்டிருக்கிறது, போக முடியவில்லை. ஆனாலும் நீங்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது புறப்பட்டு ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் கல்லூரி அங்கே செல்லும் பொழுது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நான் இங்கே ஜெபத்தோடு கடந்து சென்று கொண்டிருந்தேன். தேவன் தாமே அடியன் சென்று பார்க்கும் பொழுது அவன் எழுந்து வரத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக, நன்மையால் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபமணியை கொண்டு சென்றிருந்தேன். அங்கே சென்ற பொழுது அவன் மீண்டும் எழுந்து வரவும் அவனுக்கு சுகத்தை கொடுக்கவும் அந்த அலர்ஜியெல்லாம் மாறவும் கர்த்தர் உதவி செய்து நாளை வரை அவனை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்தி சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.